உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைமகன் இயேசுவின் உன்னத சீடராக வாழ்ந்து நம்பிக்கை கொண்டோருக்கு நல்வாழ்வை அருளுகின்ற நம்முடைய பாதுகாவலர் புனித சந்தியாகப்பரிடம் அருள் வாழ்வில் வளர மன்றாடுவோம். உமது நம்பிக்கையினாலும் வல்லமையினாலும் தூண்டப்பட்டு உமது திருப்பாதம் தந்துள்ளோம். அன்பிலும் நம்பிக்கையிலும் வேரூன்றி வாழ எங்களை வலுப்படுத்தும். இறை நம்பிக்கை இயேசுவின் சிலுவை என்னும் மாபெரும் கேடயங்களால் தீய சக்திகளை வென்ற நமது பாதுகாவலரிடம் நமது தேவைகளுக்காக பரிந்துரைக்க மன்றாடுவோம். நம்பி வந்துள்ளோரின் குறைகளை தீர்க்கும் புனித சந்தியாகப்பரே, தீய சக்திகளை வீழ்த்தி வெற்றி கண்டவரே, எங்களை பாவத்தில் வீழ்த்துகின்ற நரகையின் திட்டங்களை நீர் அறிந்திருக்கின்றீர். நாங்கள் எங்களையே காத்துக்கொள்ள கேட்கின்ற எல்லா முயற்சியிலும் எங்களுக்கு உதவி செய்தவர்களும் விண்ணகத்தில் தூதர்களும் புனிதர்களும் பாடும் திருப்புகழை உம்மோடு இணைந்து பாட உடல் உள்ள தூய்மை உடையவர்களால் எங்களை மாற்றியவர்களும். நம்முடைய விவசாயத்திற்கு தேவையான நல்ல மழை வேண்டியும் நிலங்கள் நல் விளைச்சலை தரவும் கால்நடைகள் நல்ல பலன் தரவும் நம்முடைய திருத்தல புனிதரை நோக்கி மன்றாடுவோம். மிகவும் அன்பு செய்யப்பட்ட புனிதரே, உமது உயிருள்ள திருக்கண்களால் எங்களை கடைக்கண் நோக்கியருளும். விவசாயத்திற்கு தேவையான நல்ல மழையையும் உமது மன்றாட்டினால் எங்களது பயிர்கள் நன்கு செழித்து வளர்ந்து நல்ல விளைச்சலை தரும்படியாகவும் கால்நடைகள் நல்ல பலன் தரவும் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். நமது வாழ்வில் மகிழ்ச்சியும் நிறைவும் வேண்டி நமது திருத்தல புனிதரை நோக்கி மன்றாடுவோம். நமக்கு உடல் உள்ள நலனை பெற்றுத்தரவும் நாம் செய்யும் தொழில் வளர்ச்சியடையவும் நமக்கு நல்ல வேலை வாய்ப்பை பெற்றுத்தரவும் நம் புனிதரை நோக்கி மன்றாடுவோம். மக்களுக்கு விடுதலை அளித்தவரே, உம்மை நாடி வரும் மக்கள் தொழிலில் நல்ல லாபம் பெற்று முன்னேற்றம் அடையவும் வேலையின்றி இருப்போருக்கு நல்ல வேலை கிடைக்கவும் எங்கள் பாதுகாவலரான புனித சந்தியாகப்பரே உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, எங்கள் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் அனைத்து துறவியர்கள் நாட்டு தலைவர்கள் சமூக தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் தந்து அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மக்களை சரியான வழியில் நடத்தி செல்ல வேண்டும் என்று அன்பின் ஆண்டவரே, நாட்டு மக்களிடையே அமைதி நிலவும் குடும்பங்களுக்கு ஒற்றுமை சமாதானம் அன்பு மகிழ்ச்சி ஆகிய கொடைகளை வரமாக அளிக்க வேண்டும் என்று இரக்கம் நிறைந்த இறைவா, குழந்தைகளும் இளையோரும் இறைவனுக்கு அஞ்சி நடக்கவும் அவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் வளரவும் இறையழைத்தல் பெறவும் வேண்டும் என்று இரக்கம்
இறையாட்சியை வழிநடத்தும் இறைவா, இளையோர் இளம்பெண்கள் வேலைவாய்ப்பு பெறவும், திருமணத்தை எதிர்நோக்கி இருப்போருக்கு விரைவில் நல்ல வாழ்க்கை துணை அமையவும், குழந்தை வரம் வேண்டுவோருக்கு குழந்தை செல்வத்தை வரமாக அருள வேண்டும் என்று நம்பினோருக்கு வாழ்வளிக்கும் இறைவா, உம் பிள்ளைகள் நாங்கள் செய்யும் தொழில் நல்ல வளர்ச்சி அடையவும், வீடு கட்ட வேண்டுவோர் வீடு கட்டி முடிக்கவும், நிலங்கள் வாங்கவும், அரசு வேலையை பெற்று தந்திடவும், அதனால் எங்கள் வாழ்வு வளம் பெற வேண்டும் என்று அழகையை வென்ற இயேசு கிறிஸ்துவே, அழகையின் தீய கட்டுகளை உடைத்து விடுதலை தந்து மன அமைதியும் உடல் ஆன்ம நலன்களையும் தந்து பாதுகாத்தருள வேண்டும் என்று நமது பங்கின் முன்னேற்றத்திற்கு துணை புரியும் நன்கொடையாளர்கள், தூய சந்தியாகப்பருக்கு சாட்சியாக வாழ்பவர்கள், அன்னதானம் வழங்குபவர்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நமது பங்கில் உழைத்து மரித்த குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் இறைவனில் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்று இத்திருத்தலம் நாடி நாம் எடுத்து வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்காகவும் மௌனமாக மன்றாடுவோம். இறைப்பதம் சமர்ப்பித்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் இறைவன் தாமே புனித சந்தியாகப்பரின் வழியாக நமக்கு அருள்வார் என்ற உயர்ந்த நம்பிக்கையிலே ஒரே மனத்தோராய் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது ஆட்சி வருக, திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்னும் திருப்பாடல் போன்று நமது பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர் வழியாக நமக்கு செய்து வரும் எல்லா நன்மைகளுக்கும் இறைமகன் இயேசுவுக்கு நன்றி கூறுவோம். எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து அதன் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் குழந்தை வரம் கிடைத்தமைக்காகவும் எங்கள் குழந்தைகளை உமது ஞானத்தாலும் அருளாலும் நிரப்பியதற்காகவும் எங்களுக்கு உடல் நலமும் மன அமைதியும் தந்ததற்காகவும் அழகையினின்று விடுதலை பெற்றதற்காகவும் நல்ல வேலை கிடைத்ததற்காகவும் இந்த நவநாள் வழிபாட்டில் பங்கு பெற்று நாங்கள் அடைந்த எல்லா வரங்களுக்காகவும் நன்றி கூறுகின்றோம். எங்கள் மன்றாட்டுகளை இறைவனிடம் பரிந்து பேசி எங்களுக்கு பெற்று தந்த புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாம் அனைவரும் இறைவனின் ஆசிரை நிறைய பெற்று உடல் உள்ள நலம் பெற ஒன்று சேர்ந்து ஜெபிப்போமாக. உடல் நலம் இல்லாமல் இருக்கும் மக்களை பாரும். நீர் உருவாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். எங்கள் மனம் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் நல்ல சுகம் கிடைக்கவும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே இங்கு கூடியுள்ள நாம் அனைவரும் புனித சந்தியாகப்பரை நோக்கி நம்பிக்கையுடன் ஜெபிப்போம். நமது அன்னையுமான புனித மரியாவின் துணையை புனித சந்தியாகப்பர் போன்று நாமும் வேண்டி புகழ்ந்து அன்னையின் வல்லமை மிக்க பாதுகாப்பில் நம்மை அர்ப்பணிப்போமாக. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, எங்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசுவுக்காய் முதல் மறைசாட்சியாக இரத்தம் சிந்தி சாகும் வரம் பெற்ற புனித சந்தியாகப்பரே, உம்மை நாடி வரும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, வேத சாட்சியும் உமது சீடருமான புனித சந்தியாகப்பருக்கு உயர்ந்த வரங்களை கொடுத்து எருசலேம் நகரிலும் ஸ்பெயின், இத்தாலி நாடுகளிலும் மரவப்பட்டியிலும் அவரால் பல புதுமைகளை செய்வித்து எண்ணற்ற மக்களை திருச்சபைக்கு அழைத்தீரே. அவரை போற்றி புகழ்ந்து வணங்குகிற எங்களுக்கு இவ்வுலகின் ஆசைகள், சாத்தானின் ஆதிக்கங்கள், துன்பங்கள் அனைத்தையும் வென்று
முடிவில்லா பேரின்பத்தை பெற அருள் புரியுமாறு புனித அடைக்கல மாதா வழியாகவும் எங்கள் பாதுகாவலரான புனித சந்தியாகப்பர் வழியாகவும் உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். தந்தை மகன் தூயாவியானவன் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித சந்தியாகப்பரின் பக்தர்களே, வருடத்தின் முதல் நாட்களிலே இறைவனுக்கு நன்றி சொல்லும்படிக்காய் புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவனுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி சொல்லும்படிக்காகவும் நம்முடைய குடும்பங்களை, நம் தொழிலை, நம் வாழ்வை புனித வழியாக இறைவன் ஆசீர்வதிக்கும்படிக்காக இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம். ஆண்டவரை நாடி தேடி வருகிறவர்கள் ஒரு நாளும் வெட்கத்தால் தலை குனிந்து போக மாட்டார்கள். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. எனவே இந்த திருப்பிடத்திலிருந்து எழுகிற நிறைவான ஆசீர்வாதம், நிறைவான நன்மைத்தனம், நிறைவான அமைதி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து தொழில்களையும் ஆசீர்வதிக்கும்படிக்காக இந்த திருப்பலியிலே நாம் இணைந்து ஜெபிப்போம். இந்த தூய மறை நிகழ்வை இறைவனுக்கு உகந்த வகையை ஒப்புக் கொடுப்பதற்கு தடையாயக்கூடிய நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவபலகீனங்கள், கடவுளுக்கு எதிராகவும் சக மனிதர்களுக்கு எதிராகவும் செய்த குற்றங்கள், குறைகளை எல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டி தூய் உள்ளத்தோடு இந்த வழியிலே பங்கெடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவையிலே ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறுகளாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் நன்மையான தூய மறையாளனை வாழ்வோட புனித அனைவரும் சகோதர சகோதரிகளே உங்களை எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவ பலகீனங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மையும் ஒரு நாள் நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திரு தூதர்களுள் முதல் மறை சாட்சியாக செந்நீர் சிந்துகிற பேற்றனை புனித சந்தியாக பருக்க தந்தருளினீரே. உமது திறமை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும், அவருடைய பாதுகாவலினால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவையார்கள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வாசகம். தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருக்கட்டும். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, 22 முதல் 28 வரை இறை திரு வசனங்கள். அன்புக்குரியவர்களே, இயேசுவே மெசியா அல்ல என்று மறுப்போரை தவிர வேறு யார் பொய்யர்? தந்தையையும் மகனையும் மறுப்போர் தாம் எதிர் கிறிஸ்துகள். மகனை மறுதலிப்போர் தந்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை. மகனை ஏற்றுக்கொண்டு அறிக்கையிடுவோர் தந்தையும் ஏற்றுக்கொள்கின்றனர். தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருக்கட்டும். தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருந்தால் நீங்கள் மகனுடனும் தந்தையுடனும் இணைந்திருப்பீர்கள். அவரே நமக்கு வாக்குறுதி அளித்துள்ளார். அவ்வாக்குறுதி நிலை வாழ்வு பற்றியதாகும். உங்களை ஏமாற்றியவர்களை மனதில் கொண்டு இவற்றை உங்களுக்கு எழுதியுள்ளேன். நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள் பொழிவு உங்களில் நிலைத்திருக்கிறது. அதனால் உங்களுக்கு எவரும் கற்பிக்க வேண்டிய தேவையில்லை. மாறாக நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள் பொழிவால் அனைத்தையும் கற்றுக்கொள்வீர்கள். அவ்வருள் பொழிவு உண்மையானது, பொய்யானது அல்ல. நீங்கள் கற்றுக்கொண்டதற்கு ஏற்ப அவரோடு இணைந்து வாழுங்கள். ஆகவே பிள்ளைகளே, அவர் தோன்றும் போது நாம் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கவும், அவருடைய வருகையின் போது வெட்கி விலகாதிருக்கவும் அவரோடு இணைந்து வாழுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவருக்கு புதியதோர் பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிகின்றார். அவருடைய வழக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை காண்கின்றனர். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். பல்லவி. உலகெங்கும் உள்ள அனைவரும் தம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் தம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள்.
மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழேத்துங்கள். பல்லவி. உலகெங்கும் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொளி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தி இயல் 1 இறைவாக்கியங்கள் 19 முதல் 28 முடிய. அக்காலத்தில் எருசலேமில் உள்ள யூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடம் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபோது அவர், நான் மெசியா அல்ல என்று அறிவித்தார். இதை அவர் வெளிப்படையாக கூறி மறுக்காமல் ஒப்புக்கொண்டார். அப்போது, அப்படியானால் நீ யார்? நீ எலியாவா என்று அவர்கள் கேட்க அவர், நான் அல்ல என்றார். நீதான் வரவேண்டிய இறைவாக்கினரா என்று கேட்டபோதும் அவர் இல்லை என்று மறுமொழி கூறினார். அவர்கள் அவரிடம், நீ யார்? எங்களை அனுப்பியவர்களிடம் நாங்கள் மறுமொழி சொல்லியாக வேண்டும். எனவே உம்மை பற்றி என்ன சொல்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பாலை நிலத்தில் குரல் ஒன்று கேட்கிறது என்று இறைவாக்கினர் எசையா உரைத்தது என்னை பற்றியே என்றார். பரிசேயரால் அனுப்பப்பட்ட அவர்கள் அவரிடம், நீர் மெசியாவோ எலியாவோ வரவேண்டிய இறைவாக்கினரோ அல்லவென்றால் ஏன் திருமுழுக்கு கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களிடம், நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார். அவர் எனக்கு பின் வருபவர். அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை என்றார். இவையாவும் யோர்தான் ஆற்றுக்கு அக்கறையில் உள்ள பெத்தானியாவில் நிகழ்ந்தன. அங்குதான் யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கர்த்தாவே ஏற்றுக்கொள்ளுமையே போது கண்கொண்டு பாரும் கடவுளின் மகளே தந்தாய். ஆண்டவரே, நாங்கள் இழந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் வெள்ளிப்பும் மனிதனுப்பின் பயிரமான இந்த அப்பத்தை நமக்கு எடுக்கிறோம். எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும் இறைவன் என்று வாழ்த்து பரபரப்போம். ஆண்டவரே, நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கிறோம். திராட்சை கொடி நிலத்தின் வெள்ளிப்பும் மனிதனுப்பின் பயிரமான இந்த ரசத்தை நமக்கு கொடுக்கிறோம். எங்களுக்கு வாழ்வழிக்கும் ஆன்மபானமாக மாறும் இறைவன் வாழ்த்து பரபரப்போம். இறைவன ஆண்டவர் தாழ்மையான ஆண்டவர் தானங்கள் தந்த காணிக்கையெல்லாம் ரட்சகர் கொடுத்தது மேகம் சிந்தும் நீ தொழியெல்லாம் பூமி கொடுத்தது தாகங்கள் மாறும் கோலங்கள் மாறும் தாகங்கள் மாறும் கர்த்தாவே ஏற்றுக்கொள்ளுமை பாரும் கடவுளின் ஆண்டவரின் பாவங்கள் தந்தோம் கர்த்தாவே ஏற்றுக்கொள்ளுமை. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பரிசுத்த கல்வாரி பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, உன் திருமகனின் மீட்பளிக்கிற பாடுகளாகிய திருமுழுக்கினால் எங்களை கழுவியருளும். உமது திருமுழப்படி திருத்தூதர்கள் முதலாக கிறிஸ்துவின் துன்பக்கிணத்தில் பரவிய புனித சந்தியாக பரிணவனாளிலே உமக்கு உகந்த பலியாக நாங்களும் ஒப்புக் கொடுக்கப்படுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திறமை உம்முடைய
வரங்களை வழங்கவும் அது திருத்தூதர்களை அடித்தளமாய் கொண்டு என்னாலும் நிலைத்திருக்கவும் செய்கின்றே. ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வான தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை பாடி ஒரே குரலாய் பாடுவதாவது. ரெண்டா மூணா சுகமான உணவுகள் சாதாரண அப்பமும் ரசமும் இயேசு ஆண்டவருடைய திருவுடலாய் திருரத்தமாய் தூய ஆவியானவராய் மாற்றப்படுகிற உன்னதமான வேளை. வருடத்தின் முதல் நாட்களில் இருக்கிற நாம் இந்த அப்பத்தோடும் ரசத்தோடும் நம்முடைய விண்ணப்பங்கள், நம்முடைய மன்றாட்டுகள், நன்றிகள், நம் குடும்பம், தொழில், கவலைகள், நோய் நோக்காடுகளை எல்லாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கலைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடலே.
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். எனக்காக ரத்தம் சிந்தினவரே ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற அப்பத்தையும் மீட்பளிக்கிற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உன் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் அல்ல, பாவிகளும் பலகீனர்களும் குற்றமும் குறையுள்ளவர்களுமாக எங்களை நீர் ஏற்றுக்கொண்டீரவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அந்த திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, வேளாண்மைகள் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருந்தோம். அன்பின் பரலோக பிதாவே, நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு திருப்பயணிகளாக இத்திருத்தலம் நாடி வந்து இத்திருப்பிடத்தை உற்று நோக்கி நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய உன் இறை மக்களாகிய இவர்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். புனித சந்தியாக பெண் வழியாக உமது அருட்கரம் இந்த புதிய ஆண்டிலே நிறைவாக இவர்களை வழிநடத்துவதாக. எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித அடைக்கல மாதா, அவருடைய கணவரான எங்களுடைய மறை மாவட்டத்தின் பாதுகாவலரான புனித யோசேப்பு, எங்கள் ஊரில் பாதுகாவலராகிய புனித சந்தியாகப்பர், ஏனைய திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவரோடு
தூய ஆவியானவரின் ஒன்றுக்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. கட்டளையினால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையாய் பயிற்சி பெற்ற நாம் சேர்ந்து ஜெபிப்போம். உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து ஆண்டவரே, தீமை ஆபத்துக்கள் பையாப்புகள் அனைத்தும் மருந்துகளை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் எமீகராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செய்கிறேன். என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவபலவீனங்களை எல்லாம் பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை நோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்திருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி எந்நாளும் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம் எமக்கு
இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? உன்னை வாழச் செய்ய வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். மகனே மகளே, உன்னை வாழச் செய்ய வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். நமக்காய் மனுவரிடத்து பாடுகள் பட்டு துன்பத்தினால் நம்மை அன்பு செய்து வாழ வைக்கிற உயிருள்ள தேவன் இவரே. துன்பங்களுக்கு மத்தியிலே, போராட்டங்களுக்கு மத்தியிலே, உறவு சிக்கல்களுக்கு மத்தியிலே போராடுகிற உங்களுக்கு பலம் தர, உங்களை உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க உங்கள் இதயம் தேடி வருகிறார். இவ்விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லி எனது ஆன்மா நலமடை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பகவத்துடன் கருத்தும் நீ தீர்க்கும் தண்ணிக்குள்ளாக்கும் பரிவிறக்கத்தால் காத்தும் கிறிஸ்துவின் திரும்ப காப்பன் கணித்தலை வாழ்வதும் நமக்கு முன்பாக எழுந்திருக்கிற நற்கருணை ஆண்டவரை ஆராதிக்கிறோம். நாம் பண்ணிடுவோம். சூடாக இருக்கு. நம்மை வாழ்விக்கிற தெய்வம் கடந்த ஆண்டு முழுவதுமாய் நம்மை எல்லா நலன்களாலும் பாதுகாத்து உயிருள்ள தேவன் நம் மத்தியில் இழந்து இருக்கிறார். அவரை ஆராதித்து அவரை மகிமை செய்ய செய்ய நம் குடும்பத்தை, நம் வாழ்வை, தொழிலை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். இந்த ஆராதனை வேளை நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தின் வேளையாய் மாறும்படி காய்ச்சலிப்போம். உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு நாம் முழந்தால் படிக்கிட்டு இருக்கலாம். குழப்பத்தோடு நாம் முழந்தால் படிக்கிட்டு இருக்கலாம். சொல்ல முடியா வேதனைகளோடு, மன சஞ்சலங்களோடு, தொழில் நஷ்டத்தோடு நாம் முழந்தால் படிக்கிட்டு இருக்கலாம். இதோ ஆண்டவர் நம் ஆராதனைக்குரியவராக இருக்கிறார். என்னை மகிமை செய்ய செய்ய உரை நான் மென்மேலுமாய் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை இடமும் வலமும் முன்னும் பின்னுமாயிருந்து பாதுகாக்கிற உயிருள்ள தேவன் நம்மை வாழ்விக்க வல்லவராய் நம்மால் எழுந்தருளி இருக்கிறார். அந்த ஆண்டவரை ஆராதிப்போம். என் வாழ்வின் நாயகன் நீரே. ஆண்டவரே, உம்மை நான் இருக்க பற்றி கொள்ளப் போகிறேன். என்னுடைய ஆயுள் முடிகிற வரை உம்மை நான் தொழுது ஆராதித்து மகிமை செய்வேன் என்று இந்த ஆராதனை பாடல் வழியாக நம்மையும் நம் குடும்பத்தையும் நம்முடைய எல்லா காரியங்களையும் இந்த ஆசீர்வாதத்தின் வேளையிலே ஒப்புக் கொடுத்து செபிப்போம். ஆராதனை நாயகன்
ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, இந்நாயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை போற்றுவோம். நாம் யாரை குறித்தும் எதை குறித்தும் கவலைப்படவதில் போவதில்லை. என் ஆண்டவர் என்னை உற்று நோக்குகிறார், என் மன கவலையிலிருந்து விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். 1000 பேர்களில் சிறந்து விளங்குகிற என் ஆண்டவர் என் குறைகளை வல்லமையிலே நிறைவு செய்கிற உயிருள்ள தேவன் என் மத்தியில் எழுந்திருக்கிறார். இந்த ஆண்டவரை நான் துதித்து பாடுவேன். தாவீதை போல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் ஆண்டவர் செய்கிற நன்மைகளை எல்லாம் நினைத்து நன்றி சொல்வேன். என்னுடைய கண்ணீரை, என் வேதனைகளை, என் குடும்ப மாறுகளை எல்லாம் ஒப்புக் கொடுத்து அவருடைய அமைதியை பெறுவேன் என்று சொல்லி இந்த பாடல் வழியாய் தொடர்ந்து பாடி ஜெபிப்போம். ஒவ்வொரு நாளும் இயேசுவை துதித்து போற்றட்டும். வல்லமையோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு நாளும் இந்த வேளையிலே ஆசீர்வதிக்கப்படுகிறது. இயேசுவுடைய திரு ரத்தம் உங்களை முத்திரையிடுகிறது. இயேசுவுடைய வலக்கரம் உங்களை தொடுகிறது என்ற நம்பிக்கையிலே இந்த ஆராதனையிலே கலந்து கொள்வோம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுவிடுவே, இந்நாயுள் முடியும் வரை உம்மை தொழுவிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. தெய்வமே நன்றி சொல்கிறோம். எங்களை கண்ணோக்குகிற பரிசுத்தரே உமக்கு நன்றி சொல்கிறோம். இதோ தாயின் கருவிலே உருவானவர்களால் இம்மட்டுமாய் எங்களை பாதுகாத்து வந்திருக்கிறீரே, நன்றி சொல்கிறோம் தகப்பனே. உடைந்த உள்ளத்தோடு, கண்ணீரோடு, வேதனையோடு, சொல்ல முடியாத கவலைகளோடு நமக்கு முன்பாய் முழந்தான் படிக்கிட்டு இருக்கிறோம். வல்லமையுள்ள வாக்கு மாறாத தேவன் நீர். நம்பிக்கையோடு நாடி தேடி வருகிற ஒருவனையும் நீர் கைவிட மாட்டீர் என்கிற நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு நமக்கு முன்பாய் முழந்தான் படிக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் குடும்பம், எங்கள் வாழ்வு, எங்கள் தொழில், எங்கள் உடல் வேதனைகள் எல்லாம் ஒப்புக்கொள்கிறோம் தகப்பன். இந்த ஆராதனை வேளையில் நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படி காய்ச்சிருக்கிறோம். இதோ உம்முடைய உயிருள்ள வார்த்தை எங்கள் இதயத்தை மாற்றும்படி காய்ச்சிருக்கிறோம். ஆற்றல் மிகு வார்த்தை எங்களுக்கு வாழ்க்கையிலே பாவ அழுக்குகளிலிருந்து விடுதலை தரும்படி காய்ச்சிருக்கிறோம். இதோ சாத்தானுடைய அந்தகார கட்டுகளிலிருந்து உம்முடைய தூய திரு ரத்தத்தினாலே விடுவிக்கும்படி காய்ச்சிருக்கிறோம். இதோ அந்த புதிய ஆண்டு எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் ஆண்டாய் இருக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு முன்பாய் முழந்தால் படியிட்டு இருக்கிறோம். தாவீதின் மகனே, என் மீது இரக்கம் வையும் என்று நம்பிக்கையோடு அழைத்தவனுக்கு பார்வை கொடுத்த ஆண்டவர்.
முடிவெல்லாம் வாழ்வு தரும் வார்த்தைகள் உடன் தானே உள்ளன என்று சிலவருக்கு சுகம் கொடுத்த ஆண்டவர், புது வாழ்வை தந்த ஆண்டவர். இதோ என்னுடைய இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு நீர் நல்ல அயனாய் இருப்பீர் என்று சொல்லி நம்புகிறோம். இதோ உன்னுடைய வார்த்தை எங்களுக்கு வாழ்வை தருவதாகும். இதோ இந்த பகிர்வின் நேரத்தில் தூய் ஆவியானவர்களை நிரப்பும்படிக்காய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உன்னுடைய வார்த்தை எங்களுக்கு தேவையான ஆற்றலை, ஆசீர்வாதத்தை, நம்பிக்கையை, உடைந்து போயிருக்கிற எங்களுக்கு ஆறுதல் தரும்படிக்காய் நீரே இந்த வார்த்தையை வழியாக எங்களோடு பேசுகிறார். வார்த்தையானவரே எங்களுக்கு வாழ்வை தருகிறார். உன்னுடைய பாதத்தை நான் இழக்க பற்றி இருக்கிறோம். நீங்க என்னை ஆசீர்வதிக்கிற இயேசுவே. கண்ணீரோடு வந்திருக்கிற என் கண்ணீரை துடைக்க வேண்டும் இயேசுவே. கலங்கி போயிருக்கிற என் இதயத்திற்கு ஆறுதல் தர வேண்டும் இயேசுவே. இதோ வெறுமையாய் நோக்கி உயர்த்திருக்கிற கரங்களை நீங்க ஆசீர்வாதத்தினால் நிரப்ப வல்லவராக இருக்கிறீர்கள். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. ஆண்டவருடைய திருப்பிரசன்னம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. இறை வார்த்தை நமக்குள்ளால் பகிரப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்கும்படிக்காக இறைவனிடம் ஜெபிப்போம். இறைவா, உடைய வார்த்தையினால் நாம் திடப்படுத்தப்பட என தொடர்ந்து கலங்கி போயிருக்கிற இதயத்திற்கு ஆறுதல் தாருங்கள் என்று சொல்லி ஜெபிப்போம். இறை வார்த்தை பகிர்வு இப்பொழுது ஆரம்பமாக இருக்கிறது. நாம் கேட்க போகிற இறை வார்த்தை நமக்கு வாழ்வின் அர்த்தமுள்ளதாய் மாறும்படிக்காக தூய ஆவியானவரை இறைஞ்சுவோம். தூய ஆவியானவரை எசேக்கியேல் புத்தகத்தில் வாசிக்கிறோம். உலர்ந்த எலும்புகளுக்குள்ளால் உயிரின் மூச்சு ஆவி புகுந்த உள்ளது, அவர் உயிர் பெற்றது. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 வாழ்வு தரக்கூடிய வார்த்தையை வாஞ்சையோடு பெற வந்திருக்கிற நம் ஒவ்வொருவருடைய இதயத்தை தூய ஆவியானவர் நிரப்ப போகிறார். கண்ணீரோடு நொறுங்கொண்ட இதயத்தோடு சொல்லனா வேதனைகளோடு இருக்கிற நமக்கு ஆறுதல் தரப்போகிறார். குழம்பி போயிருக்கிற நம் இதயங்களுக்கு தெளிவை தர வல்லவராக இருக்கிறார். அந்த ஆவியானவரிடம் ஜெபிப்போம். ஆவியானவரே, ஒரு மகிமையின் மேகமாய் என்று எழுந்தருள்கிறாக. உடைக்கப்பட்டிருக்கிற என் இதயம் கலங்காதிருப்பதாக, கலங்கி போயிருக்கிற என் இதயம் ஆறுதல் பெறுவதாக சொல்லி இந்த பாடல் வழியாய் ஆவியானவர்கள் அமைப்பு கொடுத்து இறை வார்த்தை பகிர்ந்து கடந்து செல்வோம். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, மகிழ்வின் ஆவியானவரே,
மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிழையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஆகையாளர் நமக்குள்ளாக செய்வார்கள். அவர் காட்டுகிற வார்த்தையின் வழியில் நம்மை கொடுப்போம். நம் செவிகளை மட்டுமல்ல, நம் இதயங்களை வாழ்வு தரக்கூடிய வார்த்தைக்காய் திறந்து வைப்போம். அனைவரும் அமர்ந்து கொள்வோம். Praise the Lord. Praise the Lord. இயேசுவில் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். இது நம்முடைய புனித சந்தியாப்பரின் ஆலயத்தை இந்த புதிய ஆண்டிலே ஒரு எதிர்நோக்கோடு, எதிர்பார்ப்போடு, நம்பிக்கையோடு அவருடைய பரிந்துரையை நாடி வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். இந்த புதிய ஆண்டிலே, இந்த யூபிலி ஆண்டை நம்முடைய திருவையானது எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக என்ற ஒரு மைய சிந்தனையோடு ஆரம்பித்திருக்கின்றோம். நம்முடைய வாழ்விலே இந்த எதிர்நோக்கு என்பது என்ன? எதை எதிர்நோக்கி இந்த திருத்தலத்தை நாடி வந்திருக்கின்றோம்? இந்த நற்கருணை ஆண்டவரிடம் வார்த்தையாக இருந்த இறைவன் மனு உருவெடுத்து நமக்காக இந்த மண்ணுலகிற்கு வந்த இறைவனை எந்த எதிர்நோக்கு நாம் தேடி வந்திருக்கின்றோம்? எதிர்நோக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப எதிர்நோக்கு அப்படின்னா என்ன? எதிர்நோக்கு அப்படின்னா என்ன? ஒரு நம்பிக்கை. ஆண்டவரை தேடி வந்திருக்கின்றோம். அவரை தேடி வந்திருக்கிற எனக்கு என்னுடைய வாழ்விலே நலன்களால் நிறைவு செய்ய மாட்டாரா? என்னுடைய குறைகள் எல்லாம் போக்கிவிட மாட்டாரா? இந்த புதிய ஆண்டிலே என்னுடைய மனக்குறைகளை எல்லாம் நீக்கி எனக்கு நல்வாழ்வு அளித்து விட மாட்டாரா? என்னுடைய குடும்பத்திற்கு தேவையான ஆசீர்வாதம் கிடைக்குமா என்று இது ஆண்டவரை நோக்கி நாம் எதிர்நோக்கோடு நம்பிக்கையோடு வந்திருக்கின்றோம். புனித பவுலடியார் எபிரேயர்களுடைய திருமுகத்திலே 11வது அதிகாரம் 1வது வார்த்தை இவ்வாறாக கூறுகிறது: நம்பிக்கை என்பது கண்ணுக்கு புலப்படாதவை கிடைக்கும் என்ற எதிர்நோக்கு. நாம் நம்முடைய வாழ்விலே பலவிதமான தேடல்களோடு நம்முடைய எதிர்காலத்தை இணைத்து இந்த ஆலயத்தை தேடி வந்திருக்கின்றோம். எனவே கண்ணுக்கு புலப்படாதவை, காண முடியாதவை, நாம் எதை நினைத்து பார்க்கவில்லையோ அது என்னுடைய வாழ்விலே கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த ஆலயத்தை தேடி வந்திருக்கின்றோம். நம்ம பிரியமானவர்களே, இந்த எதிர்நோக்கு என்பது நம்முடைய வாழ்விலே மிகவும் ஆழப்பட வேண்டிய ஒன்று. நம்பிக்கை என்பது, இறைவனில் நம்பிக்கை என்பது மிகவும் ஆழப்பட வேண்டிய ஒன்று. இவ்வாறாக இந்த ஒரு பங்கிலே மழைக்காக, மழை வேண்டி விவசாயத்திற்காக மழைகளே என்று ஒரு பங்கிலே ஒரு வழிபாடு நடந்தது. முழு நாள் உபவாச கூட்டம். அனைவரும் உபவாசம் என்று ஜெபிக்கின்றார்கள். அனைவரும் நம்பிக்கையோடு ஜெபிக்கின்றார்கள். மழைக்காக வந்தவர்கள் இறைவனை உருக்கமாக வேண்டுகிறார்கள். ஆனால் அந்த கூட்டத்திலே ஒரே ஒரு குழந்தை மட்டும்தான் எதோடு வந்தது? கொடையோடு வந்தது. அதே போல நம்முடைய வாழ்விலும் இயேசு என்கின்ற இந்த குடையை, இந்த நம்பிக்கையை நாம் கொண்டு வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்விலே நிறைவான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் குடும்ப அமைதியும் நிறைவாக கிடைக்கும். எனவே நம்முடைய வாழ்விலே இந்த நம்பிக்கையை எவ்வாறு பெற்றுக்கொள்வது? நம்முடைய திருத்தூதர் புனித சந்தியாகப்பருடைய திருத்தலத்தில் இருக்கின்றோம். திருத்தூதர்கள் முதன்முறையாக மறைசாட்சியாக மறித்தவர் நமக்கு விட்டு சென்றது இந்த நம்பிக்கையை, இந்த விசுவாசத்தை. அவர் நம்மிடம் கொடுத்த அந்த நம்பிக்கையை நாம் நம் வாழ்விலே பெறுகின்ற நம்பிக்கையை நாம் பிறருக்கு கடத்த வேண்டும். இதைத்தான் நம்முடைய கடமையாக கொண்டு வாழ வேண்டும். நம்முடைய வாழ்விலே இந்த விசுவாசம் என்பது மிகவும் சிறப்பான ஒன்று. இது நம்முடைய முன்னோர்களால் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த விசுவாசம். இந்த விசுவாசத்தை நம்முடைய தலைமுறையினருக்கு எவ்வாறாக கடத்தி நம்ம சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த காலகட்டத்திலே பலவிதமான கல்வி கிடைக்க வேண்டும், நல்ல பள்ளிக்கூடத்திலே சேர்க்க வேண்டும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும், நல்ல வரன் கிடைக்க வேண்டும் என்று நாம் தேடி தேடி அழைகின்றோம். ஆனால் இந்த கடவுளிடம் விசுவாசத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு எவ்வாறு கொடுக்கணும் என்று சிந்தித்து பார்ப்போம். முதலிலே இந்த விசுவாசத்தை நம்ம குழந்தைகளுக்கு நாம் கடத்த வேண்டும் என்றால் முதலில் நம்மிடம் விசுவாசம் இருக்க வேண்டும், நம்பிக்கை இருக்க வேண்டும். அதைத்தான் ஒரு பழமொழியில் சொல்லுவாங்கள்ல, தமிழில், சட்டியில் இருந்தால் தான்
அகப்பேறு வரும். அப்போ இந்த விசுவாசம் முதலில் நம்மள் ஊற்றெடுக்க வேண்டும். அது நம்மிடம் இருக்கின்ற விசுவாசத்தை பார்த்து நம்முடைய குழந்தைகள் கற்றுக்கொள்வார்கள். அந்த குழந்தைகள் விசுவாசத்தில் வழிகின்ற பொழுது இன்னும் நம்முடைய குடும்பம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக மாறும். ஏனென்றால் நம்மிடம் முதலில் நம்பிக்கை வேண்டும். ஒரு ரிட்டையரான வாத்தியார் என்ன பண்ணார் அப்படின்னா, டவுனை விட்டுட்டு அமைதியான ஒரு வாழ்வு வாழலாம் அப்படின்னா ஒரு கிராமத்தை நோக்கி வரார். அங்கே இடம் வாங்கி நல்ல ஒரு வீடு கட்டாரு. நல்ல பல மரங்கள் எல்லாம் செடிகள்லாம் நட்டு வளர்க்கிறார். அவராக வளர்க்கும் போது அவருக்கு எதிர் வீட்டில் ஏற்கனவே பல வருடங்களாக வாழ்கின்ற ஒருவர் இந்த வாத்தியாரை பார்த்து அவருக்கு ஒரே பொறாம. இப்போதான் வந்தார், இடத்த வாங்கினாரு, வீடை கட்டினாரு, நல்ல வளமையாக இருக்கிறாரு அப்படின்னு என்ன பண்ணுறாரு, ஒரே பொறாம. இவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் என்ன பண்ணுறாரு, அவங்க வீட்டில் இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்து கொண்டு வந்து அந்த வாத்தியார் வீட்டு முன்னாடி கொட்டி வச்சிருவாங்க. அப்போ இந்த வாத்தியார் பொறுமையாக இருந்தார். நல்ல அவர் வைத்திருந்த அந்த செடிகள் எல்லாம் வளர்ந்து பழங்கள் கொடுக்க ஆரம்பித்தன, கனிகள் கொடுக்க. இவர் அதையெல்லாம் ஒரு பெரிய கூடு நிறைய எடுத்துக்கிட்டு பழத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் அந்த எழுத்த வீட்டுக்காரர் முன்னாடி வச்சுட்டாரு. வச்சுட்டு அதை பார்த்து அந்த எழுத்த வீட்டுக்காரர் ஆச்சரியம், இத்தனை நாளாக இவருக்கு இவருடைய வீட்டு வாசல் போய் குப்பையை கொட்டினோம், ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, இவ்வளோ பழத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாரு. சார், இத்தனை நாளா நான் உங்கள் வீட்டில் குப்பையை கொட்டிக்கிறீங்க, ஆனால் எனக்கு இவ்வளோ பழம் கொடுக்குறீங்களே, என் மேலே கோபம் இல்லையா? அப்போ அந்த ஆசிரியர் சொன்னாராம், உன்னிடம் இருந்ததை எனக்கு கொடுத்த, என்னிடம் இருந்ததை நான் உனக்கு கொடுக்கின்றேன். உன்னிடம் குப்பை இருந்தது, குப்பை எனக்கு கொடுத்த. என்னிடம் பழங்கள் இருக்கின்றது, கனிகள் இருக்கின்றது, அதை நான் உனக்கு கொடுக்கின்றேன். நம்முடைய நற்கருணையாளர் இயேசு கூட என்னிடமிருந்து அருளையும் மாற்றி எனக்கு தாராளமாக தருகின்றேன், நீ எனக்கு என்ன தருகின்றாய், நீ எனக்கு என்ன தருகின்றாய், என்னிடமிருந்து ஆசீர்வாதங்களை, அருள் வளங்களை, நம்பிக்கையெல்லாம் பெற்றுக்கொண்டாய். ஆனால் உன்னுடைய வாழ்விலிருந்து, உன்னுடைய நலத்திலிருந்து நீ எனக்கு என்ன தருகின்றாய் என்று கேட்கின்றார். நாம் எதை கொடுப்பது? நம்மையே முழுவதுமாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். இந்த உலக போக்கின்படி ஒழுகாதபடி இப்படி பவுலடியார் ரோமேயர்களுடைய திருமுகம் 12வது அதிகாரம் 1 முதல் 3 வரை இவ்வாறாக வாசிக்கின்றோம். உங்களையே கடவுளுக்கு உகந்த தூய பலிபொருளாக ஒப்புக் கொடுங்கள். அவ்வாறாக ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது இந்த உலக போக்கின்படி ஒழுகாமல் கடவுளுடைய திருவுள்ளம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து தெளிவீர்கள் என்று. எனவே ஆண்டவருடைய திருவுள்ளம் என்னுடைய வாழ்விலை என்ன, என்னுடைய வாழ்விலை ஆண்டவருடைய திருவுள்ளத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் என்னையே முழுவதுமாக கடவுளுக்கு உகந்த வழிபொருளாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். எவ்வாறாக ஒப்புக் கொடுக்கிறது? கொண்டு வந்து அப்படியே கடவுள் நிலையில ஒப்புக் கொடுத்தா போதுமா? இணைச்சட்டின் உள்ள வாசிக்கும் பொழுது உடைய கடவுளாகிய ஆண்டவரை முழு மனத்துடனும், முழு ஆற்றலோடும், முழு அறிவோடும் அன்பு செய். அதுதான் கடவுளுக்குரிய உதவி. கடவுள் ஒரு நாளும் பெரிய காணிக்கைகள் முறை கேட்பதில்லை. திருப்பாடல் ஆசிரியர் சொல்வது போல திருப்பாடல் 52 கடவுளுக்கு ஏற்ற உகந்த வழி நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளவனே. நம்முடைய பாவங்கள், நம்முடைய பழைய வாழ்க்கையெல்லாம் எண்ணி நாம் ஆண்டவரை நோக்கி நொறுங்கிய உள்ளத்துடன் திரும்பி வருகின்ற பொழுது நம்முடைய வழியை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அவர் எதி வழிகளையோ காணிக்கைகளோ விரும்பவில்லை, மாறாக உங்களுடைய உடைந்த உள்ளங்களை ஏற்றுக்கொள்கின்றார். எனவே நம்பிக்கையோடு இந்த ஆலயத்தை தேடி கொண்டிருக்கின்றோம். கடவுளிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். அந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு, நம்முடைய தலைமுறைகளுக்கு கடத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே அவ்வாறாக கடத்துகின்ற பொழுது நம்முடைய தலைமுறை மட்டுமல்லாமல் இந்த உலகம் முழுவதும் ஆண்டவர் கொடுக்கின்ற அருளினாலும் ஆசீர்வாதனால் நிறைக்கப்படும் என்பதில் சந்தேகமில்லை. எனவே நாம் வாழப்போகின்ற இந்த வாழ்க்கை, கடவுள் நமக்கு வாய்ப்பாக கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கையிலே ஆண்டவரை இறுக பற்றி கொண்டு அவர் மீது நம்பிக்கை வைத்து நாம் ஆளப்படுகின்ற பொழுது நம்முடைய வாழ்வு மிகவும் இன்னும் அதிகமாக ஆசீர்வாதமாக மாறும். நாம் எந்த விதமான குழப்பங்களோடும், வேதனைகளோடும், கஷ்டங்களோடும், கண்ணீரோடும் நாம் இந்த ஆலயத்தை தேடி வந்தாலும் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு புனித சந்தியாக பரிந்துரையின் வழியாக அவரை நாடுகின்ற பொழுது நமக்கு எந்த ஒரு நன்மையும் குறைவிடாது. எனவே நம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையிலே நம்மிடம் இருக்கின்ற நல்ல விஷயங்களை, நல்ல செயல்களை பிறரோடு பகிர்ந்து வாழ்வோம். இந்த இறைவனிடம் நம்முடைய திருவழுக்கின் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையை, விசுவாசத்தை நம்முடைய குழந்தைகளுக்கும் தலைமுறையில் கடத்துவோம். நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களிலும் இறைவனை மகிமைப்படுத்துவோம். எவ்வாறு
நம்முடைய புனித சந்தியாகப்பர் இறைவனுக்கு சாட்சியான வாழ்வு நற்செய்தியை அறிவித்தாரோ அதுபோல நம்முடைய வாழ்வு நற்செய்தியாக மாறி எதிர்நோக்கின் திருப்பயனாக இந்த உலகிலே வளம் பெற நம்மையே முழுவதுமாக ஒப்புக் கொடுத்து இறைவனிடம் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். இந்த புதிய ஆண்டிலே ஆசீர்வதிக்கப்பட நம்முடைய அழுகை அங்கலாக்குகள் துக்கங்கள் அனைத்தும் சந்தோஷமாய் மாறுவதற்கு ஆச்சரிப்போம். முடிந்தவர்கள் விழுந்தால் பிடிங்கள், மற்றவர்கள் இருப்போம். ஆண்டவருடைய திருப்பிரசனம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. ஆண்டவரை உமக்காய் நான் முழங்காய் படியிட்டிருக்கிறேன். உமக்கு முன்பாய் வலியோடு வேதனையோடு நான் அமர்ந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை கைவிட்டு விடுகிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதோ உமக்காய் நிற்கிற நான் சந்தோஷத்தினாலே அபிஷேகம் பண்ணப்பட போகிறேன். இதோ இந்த புதிய ஆண்டிலே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. கடந்ததை நினைத்து நீங்கள் கலங்காதீர்கள். ஆண்டவர் புதியனை செய்ய வல்லவராயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்பிக்கையோடு சொல்லுங்க பிள்ளைகளை, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. ஹalleluya, ஹalleluya. கட்டுக்கள் உடைக்கப்படுகிறது. ஹalleluya, ஹalleluya. praise the lord, praise the lord, praise the lord. ஆண்டவர் உங்கள் அழுகையை துடைக்க வல்லவராக இருக்கிறார். உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன், உங்களை ஒரு நாளும் திக்கற்றவர்களாய் விடமாட்டேன் என்று சொல்லுகிற உயிருள்ள தேவன். இந்த பாடல்களையால் கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டு எனக்கு ஆசீர்வாதத்தின் ஆண்டாய் மாறட்டும் தகப்பனே. ஒரு நல்ல ஆயனை போல நீர் எங்களை ஆசீர்வதிக்க போகிறதற்காக நன்றி. எங்கள் அழுகையை துடைக்க வல்லவராய் இருக்கிறேன். இதோடைய கண்ணீரை எல்லாம் என் தோற்பையிலே சேர்த்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீர்கள். நோய் நோக்காடுகளோடு வந்திருக்கிற சகோதரனே சகோதரியே, ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. என் ஆண்டவரே, உனக்கு சுகம் தர வல்லமை இருக்கிறது என்று சொல்லி நான் நம்புகிறேன். தாவீதின் மகனே, என் மீது இரக்கமையும் என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிடு. எருசலேம் வீடுகளில் அவர் நன்று சென்ற பொழுது அவருடைய பார்வைப்பட்ட ஒவ்வொருவரும் சுகம் பெற்றார்கள் என்கிறது வார்த்தை. வல்லமை உள்ள தேவன் அதிசயங்களை அற்புதங்களை பண்ண வல்லவராய் இருக்கிறார். நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு அவருடைய பாதத்தை இறுக பற்றிக் கொள்ளுங்கள். இதோ யாக்கோபு சொன்னது போல, இயேசுவே ஆண்டவரே, நீங்க என்னை ஆசீர்வதிக்காமல் நான் என்னை போக விட மாட்டேன். என் குடும்பத்தை, என் தொழில, என் வாழ்வை, என் சந்ததியை முழுமைக்குமாய் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை ஆசீர்வதிங்க இயேசுவே. கண்ணீரோடு வேதனையோடு புலம்பலோடு நான் வந்திருக்கலாம். ஆனாலும் என் அழுகையை களி நடனமாய் மாற்றக்கூடிய வல்லமை உள்ள தேவன் நீ. நம்பிக்கையோடு பாடல்களையாக நான் பாடி துதிக்கிறேன். வெறும் வார்த்தைகளால் அல்ல ஆண்டவரே, என் உணர்வுகளா, என் இதயத்தின் ஆழத்துடன் நம்மை போற்றுகிறேன். என்ன மகிழ்ச்சியினா அபிஷேகம் செய்வது சொல்லி இந்த பாடல்களையாய் கரங்களை கட்டி ஜெபித்து பாடி துதிப்போம். கரங்களை கட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவரை ஆசீர்வதிக்க போகிறார். அவருடைய திருப்பிரசனங்களை நிரப்ப போகிறது சொல்லி ஜெபிப்போம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கடந்த
கடந்து போக நினைத்து கலங்காத மகனே, ஆண்டவர் புதிய செய்ய வல்லவராய் இருக்கிறார். உன் கடந்த காலத்தை குறித்து கலங்காதே. ஆண்டவரே உனக்கு புதிய வழியை திறந்து விட வல்லவராய் இருக்கிறார். இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கிலே நீ நடக்க நேர்ந்தாலும் உன்னை கைவிடாத தேவனாய் நல்லாயினாய் உன்னை பாதுகாக்க போகிறார். நன்றி சொல்லி குறித்து பாடுவோம். நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்று நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்று நீ காண்பார். இன்று நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீரெல்லாம் மறைந்தோடும். உன்னை காணிக்கு மேலாய் சோதிக்கப்பட அவர் ஒரு நாளும் உன்னை விட்டுவிட மாட்டார். நீ சோதனைக்கு ஆட்படுகிற பொழுது அவருடைய திருப்பிரசனம் உன்னை தாங்குகிறது. ஆண்டவரே, என் கால் கல்லில் மோதாதபடி நீர் என்னை தாங்குகிறீர் இருக்கிற வார்த்தைகளை கேட்க, வாதையின் கூடாரத்தை அணுகாது, துன்பமும் நிறைவடைத்து நெருங்காது என்ற வார்த்தைகளை கேட்க ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறார். உன் குடும்பம், உன் தொழில், உன்னுடைய எல்லா காரியங்களையும் அவரே முன்னும் பின்னும் இடமும் வளமா என்று ஆசீர்வதிக்கப் போகிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி தூய்க்கு பாடுவோமா பிள்ளைகளே? நாளைக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். நாளைக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். நீ தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார், தப்பிச் செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து. ஒவ்வொரு நாளும் குறித்து பாடட்டும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுடைய தூய திருரத்தம் நம் ஒவ்வொருடைய தலையிலிருந்து காலம் வரை ஆண்டவருடைய திருரத்தம் நம்மை தூய்மையாக்கி கொண்டிருக்கிற கிருபைக்காய் என்று சொல்வோம். ஆண்டவரே, நோய் நோக்காடுகளிலிருந்து விடுதலை கொள்வதற்காய் நன்றி. கடல் பிரச்சனைகளிலிருந்து, அபாய கட்டுகளிலிருந்து விடுதலை தருவதற்காய் நன்றி தகப்பனே. இந்த வேளையில நம்பிக்கை நிறைந்த விடத்தோடு நோக்கி ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய உடல் ஆன்மாவை உடைய தூய திருரத்தம் நிரப்பற்றும் சுவாமி. இதோ கட்டுகளாலே வாதைகளாலே நிம்மதியின்றி இருக்கிறவர்களுக்கு சுகம் தருவீராக. இதோ எருசலேம் வீதிகளிலே நடந்து சென்றவர்களுக்கு சுகம் கொடுத்த தேவன், இதோ மருந்தோ பச்சனையோ அல்ல, என்னால் ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு சுகம் தரும் என்று நம்பிக்கையோடு வந்திருக்கிற சகோதரனை சகோதரி ஆண்டவரை இந்த வேளையிலே தொடுவீராக. இதோ நோய் நோக்காடுகளுக்கு விடுதலை தருவீராக. என் ஆண்டவரால் கூடாத காரியம் எதுவும் இல்லை என்று சொல்லி வந்திருக்கிறது. ஒவ்வொரு மகனையும் அவருடைய கரங்களை ஆசீர்வாதனால் நிரப்புவீராக தகப்பனே. இதோ
இதோ நொறுங்குண்ட இதயத்தோடு கண்ணீரோடு வேதனையோடு வெப்பமாய் ஜெபிக்கிற அவர்களை கண்ணோக்குவீராக தகப்பனே. ஆண்டவரே, உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை தகப்பனே. அடைக்கப்பட்ட கதவுகளை திறக்க வல்லவராய் இருக்கிறேன். கட்டுக்கொள்ளுங்க விடுதலை தர வல்லவராய் இருக்கிறேன். சுகம் தர வல்லவராய் இருக்கிறேன் தகப்பனே. தாவீதின் மகனே, இரக்கம் வையுங்கள். முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு தங்கள் உடலமான நலனுக்காக, நோய் நோக்காடுகளுக்காக, அந்தகார சக்திகளிலிருந்து விடுதலை பெறும்படிக்காக நம்பிக்கையோடு ஜெபிக்கிறார். ஒவ்வொரு பிள்ளையும் கலக்குகிறார். குழந்தை வாக்கியெல்லாம் கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த பிள்ளைகளுடைய அவமானத்தை போக்க வல்லவராய் இருக்கிறேன் தகப்பனே. கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற வல்லவராய் இருக்கிறேன் தகப்பனே. இதோ ஆற்றினோரத்தில் நடப்பட்ட மரங்களைப் போல செழித்தோங்கும்படிக்காக எங்கள் தொழிலை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரை நாடி தேடுகிறவர்களுக்கு எதுவுமே குறைபடாத என்ற வார்த்தைகளை கேட்க எல்லா நலன்களாலும் இந்த ஆலயத்தை சூழ்ந்தி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் நிரப்புவீராக தகப்பனே. இதோ உன் இடப்புறத்திலே 1000 விழுந்தாலும் வலப்புறத்திலே 10,000 விழுந்தாலும் என் சிறகுகளுக்குள்ளாய் உன்னை காத்துக் கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறீர்கள். ஆபத்துகள் பல்லாபுகளில் எங்களுக்கு விலக்க வல்லவராக இருக்கிறீர்கள் தகப்பனே. நன்றி சொல்கிறோம். இந்த வேளையில உம்மை நோக்கி வெறுமையாய் உயர்த்தப்பட்டிருக்கிற எங்களுடைய கரங்கள் ஆசீர்வாதத்தினால் நன்மையினால் நிரப்பப்படுவதாக தகப்பனே. வானத்தின் பலகணிகளை திறந்து இவர்களை ஆசீர்வதிக்கிறார்கள். உம்முடைய காவல் துதர்களுக்கு இடமும் முன்னும் பின்னும் பலமாய் என்று காப்பாற்றுகிறார்கள். தொழிலை ஆசீர்வதிக்க சுமந்து வந்திருக்கிற மன்றாட்டுகளுக்கு சுவிசாயம் ஆண்டவரே, கண்ணீரை துடைப்பீராக, கட்டுக்களை உடைப்பீராக, புதிய வழிகளை திறந்து விடுவீராக தகப்பனே. என் தேவன் வாக்குமான தேவன், அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ள தேவன் என்று நாங்கள் நம்புகிறோம், விசுவசிக்கிறோம். இவர்களை ஆசீர்வதிக்கிறார், ஒப்புக் கொடுக்கிறோம். நன்மைகளால் நிரப்புகிறார் தகப்பனே. உடைய சாட்சிகளுக்காய் நன்றி சொல்கிறோம். இந்த வழியை எங்களை கடந்து வந்த குறைக்காய் நன்றி தகப்பனே. நாம் உழைக்கிறோம், கண்ணீரோடு வேதனையோடு உங்களை நாம் பற்றி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை கைவிட மாட்டார். ஆண்டவரே எங்களுக்காய் போராடுகிறவராய் இருக்கிறார். எந்த மனித சக்தியும் எங்களை தாக்காதபடி எங்கள் ஆண்டவரே எங்களுக்கு ரத்த கோட்டையுமாய் இருக்கிறார். இயேசுவுடைய ரத்தம் என்னை முத்திரையிட்டிருக்கிறது. என் குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. என் வாழ்வில் இருக்கிற தடைகள் தகர்த்தடியப்பட்டிருக்கிறது. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசு என்கிற நாமம் வல்லமை உள்ள நாமம். இயேசுவே என்று நீங்கள் நாவிலிருந்து அழைக்கிற பொழுது அது ஆசீர்வாதமாய் மாறுகிறது. இயேசு என்கிற நாமம் கட்டுக்களை உடைக்கிற நாமம். இயேசு என்கிற நாமம் சுகம் தருகிற நாமம். இயேசு என்கிற நாமம் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ள நாமம். அவரை நாம் விரும்ப பெற்றுக்கொள்வோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆண்டவர் எந்த குறையுமின்றி நன்மைகளால் நம்மை நிறைவு செய்ய வல்லவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதோ இந்த புதிய ஆண்டிலே உன் இதயத்தின் ஆவல்களை எல்லாம் நீ செய்யக்கூடிய அனைத்து செயல்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Yeah.
ஆசிர்வதித்து காத்து வழி நடத்துவாராக.